கூலி படம் வந்துட்டு ஒரு வெல் ரிட்டன் ஸ்டோரி. அதில் ஆக்ஷன் பிளாக், காமெடி, மியூசிக், ஆக்டிங் அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. எக்ஸப்ட் கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ தன்னுடைய தங்கச்சியை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கிறாரு அண்ட் அதே டைமா தொழிலாளர்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்றது தான் இந்த படமே. ஒரு கூலியா இருந்துட்டு இது வந்து 1995ல நம்ம சரத்குமார் சார் நடிச்ச கூலி படம். இந்த படத்தோட ஹீரோயின் வந்துட்டு நம்ம மீனா மேம். அவங்க தான் வந்துட்டு கம்பெனி ஓனரோட பொண்ணா இருப்பாங்க. பட் சரத்குமார் சாரோட நீதி நேர்மையை பார்த்து லவ் பண்ணி அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம சரத்குமார் சாரோட சிஸ்டரா நம்ம வனிதாக்காவோட அக்கா கவிதாக்கா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அண்ட் ராதா ரவி சார் வந்துட்டு கம்பெனி ஓனரா நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருப்பாரு. அண்ட் பொன்னம்பலம் சாரும் வந்துட்டு பெரிய ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல சரத்குமார் சார் வந்து தொழிலாளர்களுக்காகவே வந்துட்டு போராடுவாரு. அண்ட் அவங்களுக்கான போனஸ்ல இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கி தரதுனால இவர் வந்து யூனியன் லீடரா ஆயிடுறாரு. யூனியன் லீடரா இருந்துட்டு கம்பெனி ஓனருக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாரு எல்லா விஷயத்தையும். இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, இவர் பொத்தி பொத்தி வளர்த்த தங்கச்சி போயிட்டு ஓனரோட பையனை லவ் பண்ணிடுறாங்க. எங்க அண்ணன் சம்மதிச்ச உடனே அண்ட் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க தங்கச்சியே வந்துட்டு அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவாங்க. ஸோ சரத்குமார் சாருக்கும் அவங்க தங்கச்சிக்குமே வந்துட்டு ஒரு லடாய் போகும். இது மாதிரி சீனுக்கு சீனு சஸ்பென்ஸும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும். இதுக்கு நடுவில் மீனா மேம் வந்து அவங்க அப்பாவை வேணாம், சரத்குமார் சார் தான் வேணும்னு அவங்களோட சொத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துடுவாங்க. அண்ட் நடுவில் கவுண்டமணி சாரோட காமெடின்ட்டு படமே அட்டகாசமா போகும். இந்த படத்துக்கு வந்துட்டு 10க்கு வந்துட்டு 7 மார்க்ஸ் தரலாம் பிகாஸ் ஆஃப் கிளைமேக்ஸ். ஏன்னா கிளைமேக்ஸ்ல எல்லாருமே நல்லவங்களா ஒன்றும் சேர்ந்துருவாங்க. இந்த குடும்ப பிரச்சனைக்கு நடுவுல வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்ட பொன்னம்பலம் தான் வந்துட்டு ஸோ யாராச்சும் ஒருத்தர் செத்துருக்கணும், இல்லைன்னா அந்த பகை வந்து அப்படியே வளர்ந்து பார்ட் 2 கூலி பார்ட் 2 வர அளவுக்கு இந்த படத்தோட கிட்டே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அதை மிஸ் பண்ணதுனால கிளைமேக்ஸ்னால இதுக்கு 10க்கு 7. ஸோ மறக்காம கூலி பாருங்க.